நீங்க ஒரு பர்த்ல வந்து நீங்க சிலை வழிபாடுல ரொம்ப தீவிரமா இருந்தீங்கன்னா உங்களோட அடுத்த பிறப்புல சிலை வழிபாடு இல்லாத அளவுக்கு நீங்க ஒரு பக்தியில இருக்கீங்க. ஒரு பக்தியில நீங்க அதீத கடவுள் நம்பிக்கையில இருந்தா இன்னொரு பக்தியில கடவுளை திட்டுற அளவுக்கு இருக்க. ஒரு பக்தியில நீங்க கடவுளை திட்டிட்டு இருந்தீங்கன்னா அடுத்த பர்த்ல உங்களுக்கு கடவுளை போற்றி புகழ்ற அளவுக்கு வருது. இது ஒரு சுழற்சியில 60 வருஷத்துக்கு ஒன்று செயல்பட்டே இருக்குங்க சார். நீங்க முதலே சொன்னது ஞாபகம் இருக்கு சார். மறுபடியும் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ செகண்ட் இன்டர்வியூ நீங்க சொல்லிருக்கீங்க, எந்த ஜாதி இல்லாட்டி எந்த இனத்தை சாடி பேசினாலும் அடுத்தது அவங்க அதுலதான் தொடர்ந்து அதை நீங்க அந்த துன்பத்தை அனுபவிப்பாங்க சார். அப்போ நான் நிறைய விஷயங்கள் வந்து அரசியல் இருக்கும்போது செஞ்ச தவறுகள் எல்லாமே ஒண்ணு ஒண்ணா நான் ரெகனைஸ் பண்ணி இது தப்பு பண்ணுங்க ஒவ்வொருத்தரும் தேடி போய் நான் மன்னிப்பு கேட்கறேன். இப்பயும் நான் வந்து சில டைம்ல வந்து இவரை பத்தி நம்ம தப்பா பேசிருக்கோம், நான் அவரை தேடி போய் ஐயா மன்னிச்சிருங்க, நான் அரசியல் இருக்கும்போது நான் பேசுனது வேற, இப்ப எனக்கு வந்து இந்த ஞானமும் இந்த பக்குவம் கிடைச்சிச்சு, மன்னிப்புன்னு இப்போ வரைக்கும் மன்னிப்பு கேட்டுட்டு தான் இருக்கேன். ஏன்னா நான் கொஞ்சம் நெஞ்சம் பேசுறேன் சார். அவ்வளோ வம்பு எடுத்து வச்சிருக்கேன் எல்லாருக்கிட்டையும் அரசியல் இருக்கும்போது. அவ்வளோ சித்தாந்த ரீதியாகவும் நிறைய. ஆனா இப்போ இந்த பாதாள புவனேஸ்வர் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் என் மனம் வேறங்க சார். அதுக்கு முன்னாடி இருந்த ஒரு மனம்